Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் மறைந்துவிட்ட சூழலில் அவரது இறுதிச் சடங்குகள் வரும் சனிக்கிழமையன்று நடைபெறும் என்று வாட்டிகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வாட்டிகனில் குவிந்து வருகின்றனர். கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபையின் உச்சபட்ச பதவியில் இருந்த போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் தனது 88வது வயதில் காலமானார். அவரது உடல் கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபுப்படி தூய்மை செய்யப்பட்டு போப் அணியும் வெள்ளை நிற அங்கி, போப்பின் அதிகாரப்பூர்வ தொப்பி மற்றும் சிவப்பு நிற போர்வை போர்த்தப்பட்டு இரும்பு ஜிங்க் அடங்கிய சாதாரண மரப்பேழையில் போப் வகித்த இல்லமான சாண்டா மார்டாவில் வைக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் உடலுக்கு தலைமை கார்டினல்கள், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் உள்ளிட்டோர் மட்டுமே மரியாதை செலுத்த அனுமதிக்கப்பட்ட நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் பொதுமக்களின் அஞ்சலிக்காக உள்ள புனித பீட்டர் சதுக்கத்தில் வைக்கப்படும். உலக நாடுகளின் தலைவர்கள், பிற முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்திய பின்னர் 26ஆம் தேதி காலை 8 மணியளவில் போப் பிரான்சிஸ் உடல் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெறும் என வாட்டிகன் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உலக நாடுகளின் தலைவர்கள் வருகை தரவுள்ளதால் வாட்டிகன் நகரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உலகம் முழுவதிலுமிருந்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி ஏராளமானோர் வாட்டிகன் நகரில் குவிந்து வருகின்றனர். புனித பீட்டர் சதுக்கத்தில் கூடியவர்கள் போப் பிரான்சிஸ் புகைப்படம், மெழுகுவர்த்தியை கையில் ஏந்தி கண்ணீர் மல்க பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வாட்டிகன் நகர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். போப் பிரான்சிஸ் மறைவையொட்டி உலக நாடுகள் துக்கம் அனுசரித்து வரும் சூழலில் இந்தியாவில் 3 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இறுதிச் சடங்கில் பங்கேற்க தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்.